திருவண்ணாமலையில் சிறப்பாக நடைபெற்ற பட்டியல் வெளியேற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய சண்முகராஜா அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பாக பட்டியல் மாற்றம் குறித்து உரையாற்றியிருக்கிறீர்கள். தாங்கள் இந்த பட்டியல் மாற்ற ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக பல அமைப்புகள், பல அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பிரதான ஆசான் தலைவர் KM அவர்கள் ஷரீப் அவர்கள் பல தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகளுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களது தொப்புள்குடி உறவான தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தமிழகத்தில் எங்கே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்கு நடத்தினாலும் எங்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பிலே அந்த பகுதியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் சென்று ஆதரவுகள் தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எங்களுடைய தொப்புள்குடி உறவான எங்களது சகோதரர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பட்டியல் வெளியேற்றம் செய்யும் வரை ஆதரவாக நிற்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றனர். இந்த பட்டியல் மாற்றம் குறித்து தங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது இந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தமிழகத்திலே கிட்டத்தட்ட 1,34,00,000 1.5 கோடி பேர் வாழ்கின்றார்கள். இதில் பெரும்பான்மையாக இந்த மக்களை வழிநடத்துகின்ற மிக பெரும் தமிழகத்திலே ஆளுமை மிக்க தலைவர்களாக இருக்கின்ற அண்ணன் தளபதி ஜான் பாண்டியன் அவர்களும் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களும் இன்று இளம் தலைவர்களாக வளம் வருகின்ற தூத்துக்குடி தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் SR பாண்டியன் அவர்களும் அண்ணன் முருகவேல்ராஜன் அவர்களும் இதை போன்ற இன்னும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய தமிழகத்திலே மாநாட்டை உருவாக்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். அதே போல சிறு அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நீங்கள் முக்கியமான தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த தளபதி ஜான் பாண்டியன் அவர்கள், அதே போல டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அழைக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல வழி இருக்கிறதா? நான் சார்ந்திருக்கின்ற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா பழனி பாபாவினுடைய அரசியல் வாரிசு அண்ணன் KMS அவர்களை அணுகி அவர்களை அண்ணன் ஜான் பாண்டியனுக்கும் அண்ணன் கிருஷ்ணசாமிக்கும் நன்கு அரசியலை அறியப்பட்டவர் தான் அண்ணன் KMS அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக வைக்கின்ற மாநாடுகள், ஆர்ப்பாட்டங்கள் எதற்கு அழைத்தாலும் எங்களுடைய தலைவர் செல்வார் என்று உறுதியாக கூறுகின்றோம். நாங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கோ போராட்டத்திற்கோ இல்லை மாநாட்டிற்கோ அழைத்தாலும் நாங்களும் மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை திரட்டி கொண்டு இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டியல் மாற்றம் என்பது சாத்தியமாகுமா? கண்டிப்பாக பட்டியல் மாற்றம் என்பது சாத்தியமாகும். அதை நான் இந்த உரையிலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த மக்களை ஒன்று திரட்டக்கூடிய தலைவர்கள் கையில தான் இந்த பட்டியல் மாற்றம் இருக்கிறதே தவிர இந்த தேவேந்திர குல மக்கள் ஒவ்வொருத்தர் கையிலும் கிடையாது. இந்த தமிழகத்திலே வளம் வருகின்ற இந்த தலைவர்கள் கையிலே மட்டும்தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது இருக்கின்றது. இவர்கள் தான் நம்ம ஆளுகின்ற அரசையும் சரி, மத்தியில் ஆளுகின்ற மத்திய அரசையும் சரி உந்துதல் ஏற்படுத்தி நம்மளுடைய பலத்தை நிரூபித்து பட்டியல் வெளியேற்றத்தை உருவாக்க வேண்டும். பட்டியல் மாற்றம் என்பது மத்திய அரசுக்கு சாத்தியமாக உள்ளதா, மாநில அரசுக்கு சாத்தியமாக உள்ளது? மத்திய அரசுக்கு சாத்தியமாக உண்டு. இது மாநில அரசு பரிந்துரை மட்டும்தான் செய்ய வேண்டும். இவர்கள் மாநில அரசிடம் தேவேந்திர குல மக்கள் தலைவர்கள் கேட்டால் நாங்கள் பரிந்துரை செய்கின்றோம் என்று சொல்கிறார்கள். அதை செய்வதற்கான உந்துதலை ஏற்படுத்தி அதை மத்திய அரசுக்கு அந்த பரிந்துரையை அனுப்பி மத்திய அரசு கண்டிப்பாக செஞ்சு தர வேண்டும் என்று இன்று சொல்கின்ற நரேந்திர மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களையும் வலியுறுத்தி இந்த பட்டியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த தலைவர்கள் மாநில அரசு பரிந்துரைக்க தயக்க மாட்டுவது இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை தமிழகத்திலே வாழ்கின்ற பூர்வகுடி உழவர்குடி மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களை மாநில அரசு திமுக அரசும் சரி, அதிமுக அரசும் சரி புறக்கணித்தே கொண்டுதான் வருகிறது. இது இந்த வாழ்கின்ற மக்களுக்கும் தெரியும், இங்கு அதோடு இருக்கின்ற தலைவர்களுக்கும் தெரியும். இவர்களை நம்ம சக்தியை என்னவென்று காட்டினால் மட்டும்தான் இந்த அரசு நமக்கான வேலையை செய்து கொடுக்க முடியும். தொடர்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.